राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। பகவானுடைய கிருபை மூன்றாவது ராத்திரி பிருந்தாவனத்தில் பெரிய பாக்கியம். இந்த பிருந்தாவனத்தில் அதுவும் இன்னைக்கு பார்த்துருப்பேன் பிருந்தாவனம்னா என்னன்னு, பக்த கூட்டம்னா என்னன்னு பார்த்துருப்பேன். ஒரு பக்கம் குப்பை, ஒரு பக்கம் ஒரே அழுக்கு, இன்னொரு பக்கம் ஒரே வண்டி ஹார்ன். இதுக்கு நடுவில் எவ்வளோ கிருஷ்ணன் கோவில், கொச்ச 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 எவ்வளோ வண்டி இருக்கோ, எவ்வளோ மக்கள் இருக்கோ அவ்வளோ கிருஷ்ணன் கோவில். இதை பற்றியுமே கவலைப்படாத பக்த ஜனங்கள் அவள் பாட்டுக்கு போயிண்டும் வந்துண்டும் ஆடிண்டும் பாடிண்டும். யார் முகத்துலேயும் ஒரு கடுகடுப்போ சிடுதிடுப்போ ஹார்ன் பாடு அடிக்கிறது, எல்லாரும் அவள் பாட்டு போயிட்டே இருக்கா பாருங்க. தாக்கூர்ஜி இந்த ராதா வல்லபா இருக்கட்டும், மத்தியானம் போனோமே ராதா தாமோதர், 4 சுத்தினேல அப்படி சொன்னா புரியும். இப்ப புரியுது. இன்னைக்கு அதில் முதல்ல பாங்கே பிகாரியோடைய தரிசனம் தான் பார்த்தோம். இந்த பாங்கே பிகாரி தான் நிதிவனத்தில் இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் போய் செடியெல்லாம் தொட்டு பார்த்தோமே, அந்த நிதிவனத்தில் தான் பாங்கே பிகாரி அவதாரம் பண்ணா. முதல்ல பாங்கே பிகாரியத்தான் நாம் அழகாக இன்னைக்கு தரிசனம் பண்ணோம். நாம் பண்ணோமோ இல்லையோ அவன் நம்மளை பார்த்தா, இவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் அந்த பாங்கே பிகாரியினுடைய அழகான தரிசனம் பார்த்தோம். அதன் பிறகு ஜோரா சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் போனோம். எங்கே போனோம்? ராதா வல்லபன். அங்கே ஒரு கூட்டம். இந்த ராதா வல்லபன் மூர்த்தி தான் சிவபெருமான் தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து கைலாசத்தில் எடுத்து கொடுத்த மூர்த்தி. சரியா? இதஹரி வம்ச மகாபிரபுன்னு நான் சொன்ன, புல்லாங்குழிலிருந்து வந்த ஒரு மகாத்மா. வம்சி அப்படின்னா புல்லாங்குழி. ஹித ஹரி வம்ச மகாபிரபுன்னு பேர். அவருக்கு சரியா கல்யாணத்தும் பொழுது டௌரியா வந்தவன் இந்த ராதா வல்லவன். ஒருத்தர் அந்த ஆத்மதேவன் சொன்னாலே அவ வம்சத்தில் வந்தவர் பகவானுடைய ஆக்ஞையினால தன் பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவருக்கு அழகா தட்சிணையாக வரதட்சிணையாக கொடுத்ததுதான் இந்த ராதா வல்லபன். அங்கேயும் பக்கத்தில் பார்த்தோம்னா சின்னதா ராதாராணியோட மகுடம் தான் வச்சிருந்தா. ராதா வல்லபனா இருக்கட்டும், பாங்கே பிகாரியா இருக்கட்டும், எங்கேயும் பக்கத்தில் ராதாராணி கிடையாது. அதாவது ராதையும் கண்ணனும் சரியா ஈருடல் ஓருயிர் சொல்லுவோம். இங்கே ஓருடல் ஈருயிர் அந்த மாதிரி. அதான் இந்த கிருஷ்ணன்லாம் பார்த்தா கொஞ்சம் இந்த ஃபெமினைன் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ரொம்ப மாஸ்குலைனாக இருக்க மாட்டான், ஒரு ஆண்மைத்தனம் புருஷோத்தமனாக இருக்க மாட்டான், கொஞ்சம் ஒரு பெண்மைத்தனம் இருக்கும். அந்த ராதா வல்லபனை அழகா தரிசனம் பண்ணும். ராதா வல்லபனுக்கு அப்புறம் எங்கே போனோம்? எங்கேயோ போனோம். ராதா வல்லபன் பார்த்தோம். சேவா குஞ்ச் எந்த இடத்துல அழகா ராதா ராணியினுடைய கால்களை கண்ணன் பிடிச்சு விடுறானோ அங்கதான் சேவா குஞ்ச் பார்த்தோம். சேவா குஞ்சில் தான் லலிதா குண்டு, அதை தரிசனம் பண்ணோம். சரியா? அதன் பிறகு வேற எங்க போனோம்? மீரா மாதாவினுடைய கோவில் போய் பார்த்தோம். சரியா? மீராவுடைய கோவில் எந்த இடத்துல மீரா வாழ்ந்தாளோ பிருந்தாவனத்தில், அந்த இடத்துல அவள் பூஜை பண்ண கருணாகப்பாம்பே மாறின சாலக்கிராமத்தையும் தரிசனம் பண்ணோம். அதன் பிறகு அப்படியே நடந்து வந்து லஸ்ஸி குடித்தோம். அது முக்கியமாக சொல்லிவிடாங்க. அங்கே அழகான ஏன்னா இதெல்லாம் பிருந்தாவனத்தில் நம்ம தேசம் அப்படி ஒரு அழகான தேசம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் விஸ்தாரமாக ரொம்ப அழகான. இந்த ஊரில் தான் பால் தயிர் மோர் சாப்பிடணும். எப்படி இருக்கு பார்த்தல? எல்லா இடங்கள்லையும் இந்த தயிராக இருக்கட்டும். இங்கே டீ நல்லா இருக்குன்னா பால்னால, வேற காரணம் இல்லை. அந்த பால்னால் நல்லா கொதிச்சுட்டே இருக்கிறதுனால அவன் நல்லா இருக்க வெளியே அந்த பால் தான். எனக்கு அந்த லசி அவ்வளோ லசி குடிக்கிறோம், ஆனால் வயிறு ஜும்முன்னு ஆகாது. பெருசாக கெமிக்கல்லாம் கிடையாது. வெறுமை பால் அப்படியே அதோட தயிர் ஆடை அவ்வளோதான்.
அழகா சக்கரை அந்த ரோஸ் எசன்ஸ் எல்லாம் இல்லாட்டிலாம் ஒரு தயிர் குடிச்சாச்சுன்னா வயிறு ஜிம்முன்னு ஆகணுமே. நல்லா இவ்வளோ பெருசு எப்படியும் ஒரு 200 ml இருக்கும் அது மினிமம். அது மேலே கூட இருக்கலாம். அழகா சாப்பிட்டோம். அங்கேருந்து பக்கத்துலாம் நிதிவனம் பார்த்தீங்கல்லாம் நிதிவனம் பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம போகிற சமயத்தில் ரொம்ப டயர்டாக ஆகிட்டோம். அந்த சமயத்தில் கூட டிக்கெட் வாங்கி உள்ளே போயிருக்கலாம். பட் இவ்வளோ சாயங்காலம் போன மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அது டைம் ஆயாச்சுன்னு. அதுக்கப்புறம் வரும்பொழுது தான் அந்த இடத்துல தான் அழகா ஜோரா நாம சீர்காட் கண்ணன் கோபிகளுடைய வஸ்திரங்களை அபகரிச்சுண்டு உட்கார்ந்த மரம். 2-3 தடவை பகவான் இந்த லீலைகளை பண்ணான் இருக்கு. அதுல ஒரு தடவை அந்த கோபிகளுடைய வஸ்திரத்தை அபகரிச்சது இந்த இடத்துல அப்படின்னு காண கிடைக்காது. கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்தது இன்னொரு இடத்துல இருக்கு. இந்த ராம்காட் சீர்காட்னு தனியா இருக்கு. அது இங்கேருந்து ஒரு 1/2 hour டிராவல் பண்ணி போனா அந்த இடத்துக்கு அங்கே போனால் காத்தியாயினி தேவி இருக்கு. அங்கே பெரிய மரம் உண்டு. இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஏன்னா ஒவ்வொரு போன தடவை வந்த பொழுது பல விஷயங்கள் அவளுக்கு நான் காட்டவே இல்லை. போன வருஷம் வந்த அவளுக்குலாம் கோகுலம் பக்கம் காட்டிகிட்டே போகல. கோகுல் ராவல்லாம் எதுவுமே போன வாட்டி வந்தவா பார்க்கல. இந்த டிசம்பரில் வந்தவாளுக்கு அதெல்லாம் மதுராவில் சுற்றின்னு இருந்தோம். மதுராலையும் நிறைய இடங்கள் பார்த்தோம். உங்களுக்கு மதுராவில் 2 இடம் தான் காட்டினோம். ஆனால் நிறைய இருக்கு இங்கே. ஒவ்வொரு தடவையும் வரத்துக்கும் பார்க்கறதுக்கும் பலவிதமான விஷயங்கள் உண்டு. அழகா அதெல்லாம் பார்த்தோம். திருப்பி சாயங்காலம் கிளம்பி போனோம். போய் முதல்ல நிதிவனம் தான் போகணும். எந்த இடத்துல பாங்கிய பிகாரி அவதாரம் பண்ணானோ அந்த இடத்துல இந்த உள்ளுக்குள்ளே போகணும். முதல்ல பாங்கிய பிகாரி பிரகஸ்தலம் அதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ராதையும் கண்ணனும் இருக்கக்கூடிய அந்த சயன கிரகம் சிங்கார் கிரகம்னு சொல்லுவாள். அந்த சயன கிரகம் பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் அந்த ராசம் ஆடுற ஸ்தலம். நம்ம ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தோம். அது பக்கத்தில் தான் வம்சி சோரி ராதாராணி. ஆக்சுவலாக அந்த பிரகஸ்தலியிலேருந்து இன்னொரு சைடில் வந்தோம்னா நம்ம அங்கே ஒரு விசாகா குண்டு உண்டு. நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டில் நம்ம அந்த ரூட்டில் வரும்பொழுது மிஸ் ஆகிடுது. அங்கே லலிதா குண்டு மாதிரி சேவா குண்டுனா இங்கே விசாகா குண்டுன்னு ஒன்று உண்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக அந்த வம்சி சோரி ராதாராணி கையில் ஹேண்ட்பேக்லாம் மாட்டிட்டு ஸ்டைலாக அந்த ராதாராணி கிட்ட கோபிகைகள்லாம் சொல்கிறாளாம், அடி இந்த முதல்ல அவன் கையிலேருந்து புல்லாங்குழ பிடுங்க. நாம் அனுபவிக்க வேண்டிய அதராமிருதத்தை எல்லாம் இந்த புல்லாங்குழ அனுபவிக்கிறதுன்னு. இப்போ ராதாராணி ஒரு தடவை சொல்கிறாளாம், எனக்கு கிருஷ்ணா புல்லாங்குழல் வாசிக்க சொல்லி கொடு அப்படின்னு. ஏன்னா கண்ணன் அழகா பின்னாடி நின்று சொல்லி கொடுக்குறான். ராதாராணி உடனே அழகா வாசிக்கிறா. கண்ணை மூடி வாசிட்டு கண்ணை திறந்து பார்க்குறா. யாருமே இல்லை, கிருஷ்ணன் மட்டும்தான் நிற்கிறான். இப்போ ராதாராணி கோபமாக கேட்குறா, நீ வாசிச்சா மட்டும் ஊரில் இருக்க பொம்பளைகள்லாம் வரா, நான் வாசித்த பொழுது யாருமே வரல, நீ மட்டும் தான் நிற்கிறேன். இப்போ கண்ணன் சொன்னாங்க, நீ யாரை நினச்சி வாசிச்ச? நான் ஒன்றை நினச்சி வாசிச்சேன், அப்போ நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போ ராதாராணி கேட்குறா, அப்போ அவ்வளோ பேர் நீ நினைக்கிறேன்? ஆமாம், நினச்சதுனால தானே, அவளுக்கு ஆசை இருக்குது, அதனால நான் யாரெல்லாம் நினைக்கிறேனோ அவளெல்லாம் நான் ராசலீலாவுக்கு கூப்பிட்டேன். அப்படிதான் பகவான் சொல்கிறான் ராதாராணி கிட்ட, நீ என்னையே நினைக்கிற. அதனால வம்சி சோரி ராதாராணி, புல்லாங்குழல் திருடின்னு அர்த்தம். ஒரு வம்சி சோரினா வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கு. புல்லாங்குழல் திருடின்னு ராதாராணின்னு பேர். அவள் 2 பக்கத்தில் 2 தோழிகள் இருந்தால், ஒருத்தி லலிதா, இன்னொருத்தி விசாகா. இவா 2 பேரும் ரொம்ப பிராண்டான தோழிகள். இவள் லலிதா கிருஷ்ணனையே மிரட்டுவா, கண்ணனே பயப்படுவான் லலிதா கிட்ட, அப்படி ஒருத்தி லலிதா. ஸோ அந்த வம்சி சோரி ராதாராணி பார்த்தோம். அது பக்கத்தில் தான் நம்ம ஹரிதாசர் அவருடைய சமாதி. அங்கே கூட லேடி உட்காந்துட்டு இருந்தா கையில் வீணையை வச்சுண்டு. அந்த ஹரிதாசர் வந்து லலிதா சகியினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர். அதனால தான் பாங்கிய பிகாரி. இந்த பாங்கிய பிகாரி அந்த நிதிவனத்தில் அவர் எப்பயும் உட்காந்து தியானம் பண்ணுவார் நம்ம ஹரிதாசர். அப்போ சிஷ்யாலாம் ஒரு நாள் கேட்குறா, சுவாமி அங்கே என்னதான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கோடான்ற. இவள் போய் பார்க்குறா, அவளுக்கு அப்படியே வெளிச்சம் கண்ணை மறைக்கிறது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்றார். அதன் பிறகு இவர் போய் இங்கே உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு இப்போ பாருங்கோடான்றார். அப்போ அவருடைய மடியில் ஒரு தொடையில் ராதாராணி, ஒரு தொடையில் கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்கிற தரிசனம் சிஷ்யாளுக்கு கிடைக்காது. அதன் பிறகுதான் அந்த ராதையும் கிருஷ்ணமாக சேர்ந்த பாங்கிய பிகாரி மூர்த்தி கிடைக்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு போய் அழகா சேவிச்சோம். அழகா அந்த நிதிவனத்தில் இதெல்லாம் தரிசனம் பண்ணோம். நிதிவனத்துலேருந்து நம்ம முதல்ல இந்த ராதாரமணன் கோவில் போனோம். ரெட் லைட் எரியறதுனால அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சரி, இப்போ தரிசனம் இல்லைன்னு
அங்கிருந்து நேரம் எங்க போகணும்? இல்ல, மகாராசஸ்தனி வஞ்சி வட். பகவான் எந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்க கோபிகைகள்லாம் தேடிண்டு வந்தாலோ அந்த வம்சி வட விருட்சம், அந்த இடத்துல தான் கிருஷ்ணனுக்கு நாம புல்லாங்குழல் சமர்ப்பணம் பண்ணோம். உனக்கு புரியுது, கிருஷ்ணா புல்லாங்குழல் சமர்ப்பணம் பண்றேன்டான்னு சமர்ப்பணம். அங்கதான் வேதவியாசர், சுகபிரம்மம், கர்காச்சாரியார், கோபி வேஷத்துல இருந்த சிவானியா இருந்த சிவபெருமான் தரிசனம் எல்லாம் பண்ணோம். அழகா அங்க பழைய ஆலமரத்தை பார்த்தோம். அந்த மரத்துக்கு இதை கிடைச்சவன் தான் ராதா கோபிநாத். இந்த பரீட்சித்தோட அம்மா உத்தரகிட்ட தான் கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாபன் கேட்கிறான், கிருஷ்ணனோட அழக வர்ணிங்கோன்னு சொல்ல அவள் வர்ணிக்கிறா. அதை கேட்டு ஒரு மூர்த்தியை முதல்ல பண்றான். அவ சொல்றா, லோயர் பார்ட் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இது கிருஷ்ணன் மாதிரி இருக்கு, அதுதான் ராதா மதன் மோகன். நம்ம இன்னும் போல அதுக்கு இந்த காளியகா தாண்டி ஒரு மலை மேல ஒரு கோவில் பெருசா இருந்ததுதான் ராதா மதன். சரியா சொன்னா பிருந்தாவனத்துல வந்த முதல் கோவில் அதுதான், ஃபர்ஸ்ட் கோவில் அதுதான். நான் இன்னைக்கு கூட அப்படி போயிடலாம், ஆனால் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் மாட்டிடுவோம், அதனால விட்டுட்டேன். பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ள எப்படியாவது அப்படியே அவனை காட்டாம அழிச்சு போக மாட்டேன். ராதா மதன் மோகன். அப்புறமா அவருடைய இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் தான் ராதா கோபிநாதன் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் இல்லையா, ஒரு கோவிலில் தேவேன்னு ஆளே இல்லாம, அதான் ராதா கோபிநாத். அந்த ராதா கோபிநாத் தான் வம்சி வட விருட்சத்துக்கு கீழே கிடைச்ச மூர்த்தி. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ரிப்ளிகா மூர்த்தி தான். ஒரிஜினல் மூர்த்தி ஜெய்ப்பூர்ல இருக்கான், ராதா கோபிநாதன். இந்த ராதா கோபிநாதனை பார்த்தோம். வம்சி வடத்துல தான் நம்ம அழகா சிவானியை பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் நம்ம போய் சிவபெருமானுக்கு பிரதோஷத்துல இன்னைக்கு அபிஷேகம். ஏன்னா சந்தியா வேளையில நான் அப்படி பார்த்ததே கிடையாது, நான் காத்தால அப்படி பார்த்தது. இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் சந்தியா வேளையில கோபி வேஷம் இல்லாத சிவபெருமானை இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். இத்தனை வருஷத்துல இப்ப டிசம்பர் அதனோட சாயங்காலம் போனா கோபி வேஷத்துக்காக மட்டும்தான் நான் போவேன். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஈவினிங்கும் காத்தாலையும் போவோம், சாயங்காலம் போவோம். ஏன்னா சிவலிங்கத்தையும் பார்க்கணும், கோபி வேஷத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு தான் இவ்வளோ வருஷம் நான் வந்திருக்கேன், கிட்டத்தட்ட 15 வருஷம் மேலே வந்துட்டு இருக்கேன். எத்தனையோ தடவை கோபேஸ்வரனை பார்த்து, கோபேஸ்வரன் அவருக்கு பேர். இன்னைக்கு தான் சந்தியா வேளையில இந்த பாலபிஷேகம் பண்றதுக்கு. இது வரைக்கும் நான் பாலபிஷேகம் அவருக்கு பண்ணதே கிடையாது, இன்னைக்கு தான் பண்றேன். இன்னைக்கு உங்களோட தான் வந்திருக்கேன், அவ்வளோதான். நான் சொன்னேன், ஒவ்வொரு தடையும் பிருந்தாவனம் எனக்கு புதுசாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. ஐநோ பிருந்தாவனம்ன்றதான் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் என்னமோ புதுசா கிடைச்சுட்டே இருக்கு. அப்படி அந்த கோபேஸ்வர் மகாதேவரை பார்த்தோம், ரபடி எல்லாம் சாப்பிட்டோம், ஆனந்தமா திருப்பி அங்கிருந்து நடந்து வந்தோம். போற வழியில தான் ராதா கோபிநாதனை தரிசனம் பண்ணோம். அதன் பிறகுதான் ராதா ரமணன் சால கிராமத்திலிருந்து ஆவிர்பவிச்ச, பிரதோஷ காலத்தில் ஆவிர்பவிச்ச அந்த கிச்சா பயலை பார்த்தோம். கோபால பட்ட கோஸ்வாமி, இவ்வளவுதான் பய. அதுக்கு பல்லெல்லாம் எடுப்பா தெரியும். ரொம்ப அழகான திருமுக மண்டலம், பியூட்டிஃபுல் ஃபியூச்சர்ஸ். இதை செக் பண்ணி கூட பார்த்தோம். மேன்மேடான் எந்த இடத்துலையும் மேன்மேடுன்ற மாதிரியான ஒரு டூலோட ஒரு தடயம் கிடையாது. ஸ்வயம்பு மூர்த்தின்னு இது. அந்த கோவிலில் தான் கோபால பட்ட சுவாமி கோஸ்வாமிக்கு எந்த இடத்துலையும் சால கிராமத்துலேருந்து பகவான் ஆவிர்பாசன் அந்த இடம் பார்த்தோம். அவரோட சமாதி பார்த்தோம். சமாதியில தான் மீதி சால கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம். அங்கதான் 500 வருஷமா அந்த சமையல் அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. மழை, வெயில், குளிர் எல்லாத்தையும் தாண்டி, அந்த முகலோட இன்வேஷன் தாண்டி எல்லாம் அந்த கோவில் அவ்வளவு காப்பாத்தின்னு வந்திருக்கா. அப்படி அந்த ராதா ரமணனை பார்த்தோம். அங்கதான் உள்ள சைத்தன்ய மகாபிரபு, விஷ்ணு பிரியா தேவி. அங்கதான் ரிலாக்ஸா வெளில போற இடம் உள்ள இது கச்சன்றது உள்ள எவ்வளோ பெரிய விஸ்தாரமான இடம். இதெல்லாம் அழகா தரிசனம் பண்ணோம். காத்தாலேயே மீராவுடைய வாழ்ந்த இடம் எல்லாமே பார்த்தோம். இப்படி இந்த பிருந்தாவனத்துல இன்னைக்கு இப்படி எல்லாம் அலைஞ்சுட்டு இருக்கோம். இந்த லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, ஸ்ட்ரைட்டா போ, பேக்ல போ, வண்டியில போ, நடந்து போ, எல்லாம் பார்த்தாச்சு. பிருந்தாவனத்துல மாடை பார்த்தாச்சு, குரங்க பார்த்தாச்சு, ஆட்களையும் பார்த்தாச்சு, சாக்கடையும் பார்த்தாச்சு, குப்பையும் பார்த்தாச்சு, பக்தாளையும் பார்த்தாச்சு. எல்லாம் ராதாரமணன். இந்த ராதாரமணன் மட்டும் கெட்டிக்காரன். இது வரைக்கும் எந்த இடத்துல நிறுத்தவே மாட்டோம் வாங்குறதுக்கு. இவன் கோவிலுக்கு போனா வாங்கிக்கோங்க நிறுத்திடுவேன். அது அந்த பயம் இல்லாம யாரும் ஊருக்கு போனதே கிடையாது வரைக்கும். அது எப்படியோ பிடிச்சி அவ்வளவு வேலை இருந்தாலும் எத்தியானம் பண்ணி
அந்த பய கிளம்பிடுவான் ஊருக்கு. அது இதோட நிறைய தடவை அவ்வளோ கடனை தாண்டி தானே போகணும், வேற எங்கேயா ஒரு இடத்துல நிறுத்தினேன்னா. இந்த ராதாரமணன்ல மட்டும் நான் இன்னைக்கு பார்க்கறேன்டா பயிரை, இன்னைக்கு ஒருத்தரையும் வாங்க விடாம கிளம்புறேன், தானே நிற்பேன், ஒன்று இதை பார்ப்பேன், அவ்வளோ கடை 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 வாங்கிடுவான். எப்படி ஒரு 15-20 ராதாரமன் ஊருக்கு கிளம்பிடும். இன்னி வரைக்கும் நானே ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு 10 ராதாரமன் வாங்கிட்டு போவேன். நானும் கொடுத்துட்டே இருக்கேன், திருப்பி வாங்கிட்டே தான் இருக்கேன். அது என்னமோ தெரியாது, அந்த பயம் மட்டும் கில்லாடி. அது பாட்டு எல்லார் வீட்லையும் போய் நினைச்சோம். இந்த ராதா ரமணன் அத்தனை விசேஷம். இப்படி இந்த பிருந்தாவனம் இன்னும் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு, இன்னும் நிறைய 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 இருக்கு. நம்ம ஒரு சைடு தான் இன்னும் இந்த பக்கமே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கு அவள்லாம் காத்தால வந்தபோது நான் இன்னொரு சைடு ஐஷன் போனேன். அவளை அந்த சைடில் அவங்க இன்னும் ஐஷன்டே போல. அந்த மகாராஷ்டிர ஸ்தலியோட இன்னொரு பக்கம் போனோம்னா ரங்கஜி மந்திர், ராதா கோவிந்த தேவ் மந்திர் நிறைய இருக்கு. அதனால இந்த பிருந்தாவனத்தை இன்னும் நிறைய இருக்கு. பிருந்தாவனத்தோட ஒரு பழைய ஜெகநாதன் கோவில் இருக்கு, இன்னும் வாழ்க்கை வந்து காட்டல. 500 வருஷம் பழமையான ஜெகநாதன் பிருந்தாவனத்தில் இருக்கான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நானும் இன்னும் கேசி காட் இருக்கு. கேசி காட்டில் சாயங்காலம் யமுனா ஆரத்தி உண்டு. இம்லி தலாது இருக்க யமுனா ஆரத்தி உண்டு. நிறைய இருக்கு. இது இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நிறைய கிருஷ்ணன் கொச்ச கொச்ச எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கிருஷ்ணன் உண்டு. ஒரு மகாத்மாவுடைய சமாதி உண்டு, மகாத்மாவுடைய பஜன் குட்டீரம் உண்டு, எல்லாம் உண்டு. அவ்வளவு இருக்கு. அப்படி நீ சும்மா அப்படி எந்த பக்கம் அலைஞ்சாலும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தாலே இல்லையோ இத்தனை கிருஷ்ணன் உங்களை பார்த்துருக்கும். ஏன்னா எத்தனை வழியாக திருவழியாக போனாலும் அத்தனை திருவள்ளி கிருஷ்ணன் உண்டு. அத்தனை கிருஷ்ணனும் அத்தனை பக்தாளும் பிருந்தாவனத்தில் அலைஞ்சின்னு இருக்கா அப்படின்னு அவ்வளவு அழகா பார்த்துட்டே இருப்பான். அதுதான் அதான் சந்தோஷம். இல்லாட்டி யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி குப்பை ஒரு கூட்டத்தினோடு நடந்தால் அவ்வளோ கடுப்பாக இருக்கும். வீட்டுக்கு எப்படாப்பா போகலான்னு தான் தோணும். இந்த குப்பை அழுக்கு சாக்கடை இன்னைக்கு இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு கிருஷ்ணன் தானே பெருசாகப்பட்டது. நம்ம ஊரில் நிச்சயமாக இந்த மாதிரிலாம் காத்தாளத்தெல்லாம் அதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரே கும்பலாக இருக்கு, நான் வரல, அது டேக் ரெஸ்ட் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு காத்தால போயிருக்கோம், வெயில் தலைவலி எல்லாம் இருக்கும், 4 மணிக்கு திரும்பி போகணும், உடம்பு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கான்னு தோணிது. ஆனாலும் ஒரு குதூகலம். அந்த பொட்டு வைக்கிறதா வரைக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்கா நினச்சி பாருங்களேன். நெத்தியில் பொட்டு வச்சு ஒரு சம்பாதி நடத்தி வாழ முடியும்னா இந்த ராதே ராதே நாமத்துக்கு எவ்வளோ பலம் பார்த்துக்கோங்க. நம்ம நெத்திக்கு ஒரு விலை உண்டுன்றது இங்கே வந்தால் தெரியும். தலை எழுத்துன்னு இல்லையா, இங்கே வந்தால் ராதே ராதேன்னு எழுதிடுறா. ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா காத்தாலேருந்து கொஞ்சோண்டு சந்தனத்தை கிடச்சிக்கிறது. எவ்வளோ வயசானவா நீங்கள் பார்த்துருவோம். வயசானவா, குழந்தைகள், யங்ஸ்டர், ஃபிசிக்கலி சேலஞ்ச். அப்போ எப்படியோ வாழ முடியறது. இங்கே ஒரு பக்கம் ரிக்ஷா ஓட்டுறவன் இருக்கான், இன்னொரு பக்கம் வாழைப்பழம் விற்கிறவா இருக்கா, இந்த கிருஷ்ணாவுக்கு ஜெட்டி விற்கிற கூட்டம் இருக்குது, இத்தினூண்டு கூட்டம், இதோ எதிர்க்க பிஎஸ்சி சாய்வாலா, எல்லாம் 3க்கு 3 6 ஒரு கடையை வச்சுண்டு எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இருக்கிற இடத்துல ஒரு கடை. இன்னைக்கு நம்ம அந்த பாங்கிய பிஹாரி பார்த்து நின்றுட்டு இருக்கோம். அந்த இடத்துல அவ்வளோ நெருக்கடி. அதில் ஒருத்தர் ஸ்வீட்டை வச்சுட்டு வாங்கிக்கோன்றான். எங்கே நிற்கவும் விட மாட்டேங்கன்னா நான் பார்த்து எங்கடா இப்படி அவன் பாடு உட்காந்து. எப்படியும் இப்போ கூட நான் வண்டியில் போய் பேசிகிட்டு இருந்தேன் இந்த ரிக்ஷாவாலா கிட்ட. எப்போ அவர்லாம் பேசிகிட்டு இருப்பேன். அவங்ககிட்ட கேட்ட நிறைய கூட்டம் வருது இல்லையா, டாக்கூர்ஜி எல்லாரையும் கூப்பிடுறான். அவன் சொன்னான் டாக்கூர்ஜி கூப்பிடுறார், ஒரே டிராஃபிக்காக இருக்கான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? டிராஃபிக் இருந்தால் சவாரி ஓட்டுறது கஷ்டம், டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 4-3 சவாரி ஓட்டுவோம், டிராஃபிக் இருந்தால் ஒரு சவாரி கிடைக்கும். இந்த போயிட்டு இந்த பிரேம் மந்திர் வந்துட்டு இப்போ நம்மளே பார்த்துட்டு இருக்கோமே. அன்னைக்கு டாக்கூர்ஜி என்ன படி இழக்கிறாரோ அதானே. இப்படி சொல்ல முடியுமா? இப்போ நம்மெல்லாம் எல்லாரும் பெரிய பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறோம், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், ஐடி எல்லாமோ சொல்கிறோம். எப்போ பார்த்தாலும் கணக்கு பண்ணிகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அதிருப்தியிலே இருக்கும். அதெல்லாம் டாக்கூர்ஜி என்ன படி இழக்கிறாரோ அது போதும். இன்றைக்கி கூட நம்மளை ஆயுஷ்மானோட கைடு, அந்த நிதிவனம் கைடு, அவர்கிட்ட கேட்ட இடத்துல ஒரே ஒரு பொண்ணு தான், என்ன கிடைக்கிறதோ பகவான் நடத்தின்னு இருக்கான், அவ்வளோதான். ஜாலியாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிண்டு ஆயுஷ்ண்ட போய் எல்லாத்தையும் சொல்லிண்டு ரைட். எவ்வளோ பேர் இருக்கா, அவ்வளோ கைடு இருக்கா. அவன் சொன்னான் எனக்கு இன்னைக்கு என்ன உண்டோ டாக்கூர்ஜி படி அழைப்பான். என்ன நம்பிக்கை அவளுக்கு? அசாத்தியமான நம்பிக்கை. இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் பார்க்கறது தான் பிருந்தாவனம். இங்கே நீங்கள் கிருஷ்ணனை பார்க்க வேண்டாம், கிருஷ்ணன் உங்களை பார்த்துட்டு இருப்பான்.
சத்தியமா கிருஷ்ணனை பார்க்கறது பிருந்தாவனம் வரவே வேண்டாம். கிருஷ்ணன் எங்க வேணா பார்த்துடலாம். இங்க வர்றது எதுக்குன்னா இந்த மாதிரி பக்த ஜனங்கள் இதோட ஓரத்தை பிச்சை எடுக்கிறவா இருந்துருக்கா, அவ கூட ராதே ராதே சொல்லிட்டு இருக்கா. எவ்வளோ வெரைட்டியா லைஃப், எவ்வளோ குதூகலமான ஒரு வாழ்க்கை. அவாவா பஜனை பண்ணிட்டு ஆடிண்டும் பாடிண்டும் யார் என்ன பார்க்கறா என்ன நினைக்கிறா. இன்னைக்கு கூட இந்த ராதா தாமோதர் 4 பிரதட்சணம் பண்ணல அப்படி சொன்னா புரியும். திடீர்னு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சா உங்களுக்கே வெக்கம் இல்லாம ஆடா வந்துருச்சு இல்லையா? அவ்வளவுதான். யார் என்ன பாப்பா, ஆணா பெண்ணா, யாரா பாருங்களா, ஆணு இவன் பெண்ணு இது சின்ன பொண்ணு அதெல்லாம் பார்க்கவே மாட்டா. யாருக்கும் இப்படி ஓடிண்டே இருப்பா, நடந்துட்டே இருப்பா, ராதே ராதேன்னு சொல்லுவா. அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இங்க யாருக்கும் டைம் கிடையாது. எல்லா குட்டி குட்டி குழந்தை இப்ப சிஷ்ய தூக்கிட்டு வந்தான்றல பிறந்த 2 மாசம் குழந்தையும் தூக்கிட்டு வருவா வெயில்ல இங்க பரிக்கிரமால. இப்ப போனா யாராவது கை குழந்தை தூக்கிட்டு பரிக்கிரமா பண்ணிட்டு இருப்பா. இந்த கூட்டத்து நடுவில் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கா. ஸோ வாழ்க்கையில எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட டாக்கூர்ஜி இருக்கான், அவளுக்கு இவ்வளவுதான். கிருஷ்ணன் இருக்கான், பார்த்துப்பான், நடத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான். அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். கிருஷ்ணன் இருக்கான், பார்த்துக்கிறான், எனக்கு என்ன வேலை தெரியுமோ பண்ணிட்டு இருக்கேன், சுவாமி வழி நடத்த, இவ்வளவுதான். அதுக்கான வேலையும் சுவாமி கொடுத்துருக்கார், படியும் சுவாமி அளக்கிறார். ராதாராணிக்கா கிருப்பா, அவ்வளவுதான். ராதாராணி கிருப்பா, டாக்கூர்ஜிக்கு கிருப்பா, அவ்வளவுதான் பேசுவார். ஒன்றும் பெருசா பேசவே மாட்டான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பிருந்தாவனம். இதுல கிருஷ்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கணும், அந்த மாதிரி சிவபெருமானுக்கு அவ்வளவு ஏற்ற நேதி கூட சொல்லியிருந்த. அந்த மாதிரி இன்னொரு பக்கம் போனோம்னா அங்க ஒரு காத்தியாயனி தேவி கோவில் இருக்கு. சக்தி பீடத்துல ஒண்ணு பிருந்தாவனம், சக்தி பீடத்துல ஒண்ணு பத்ரிகாசிரமம், சக்தி பீடத்துல ஒண்ணு. சக்தி பீடம்ன்றது தக்ஷ யஜ்யத்துல சிவபெருமான அவமரியாதை பண்ணிட்டு தக்ஷன் யஜ்யம் பண்றான். அந்த தக்ஷ யஜ்யம் நடந்தது ஹரித்வார்ல. ஹரித்வார்ல கங்கல்னு ஒரு இடம். அங்கதான் நம்ம திருவிளையாடல் படத்துல பார்த்துருவோம் தாக்ஷாயணி அப்படின்னு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஹரித்வார்ல கங்கல்ல கங்கை கரையில. அந்த இடத்துலதான் அவள் தன் சரீரத்தை விட்டுடுறான். தாக்ஷாயணி தக்ஷன் மகள், அதனாலே தாக்ஷாயணின்னு பேர். சிவபெருமான் அந்த சரீரத்தை தூக்கிட்டு கோபமா அலையிறார். அவரோட கோபம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அப்பதான் பகவான் நாராயணன் அந்த சதிதேவியுடைய சரீரத்தை அங்கங்க வெட்டி அப்படி எல்லா இடத்துலயும் அப்படி போட்டார்னு இருக்கு. அப்படி அவளுடைய அவயவங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். சில இடங்கள்ல 108 வரும், சில இடங்கள் 54 சொல்லுவா, சில இடத்துல 68, கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அப்படி அந்த தேவியினுடைய அங்கங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். சில இடங்கள்ல அவரோட தலை, சில இடங்களோட மார்பகம், உத்தராகண்ட்லயே உண்டு சக்தி பீடங்கள். அந்த மாதிரி பிருந்தாவனத்துல காத்தியாயனி தேவி ஒருத்தி இங்க உண்டு. அது ஒரு சக்தி பீடம். அந்த பிருந்தாவனத்துல என்னடா விழுந்ததுன்னா சதி தேவியினுடைய முடி விழுந்துதான். அதனால பிருந்தாவனத்துல காத்தியாயனி தேவியினுடைய சக்தி பீடம். இதோட இத்தனை வருஷம் வந்ததுல நான் 2 தடவை அந்த கோவில் போயிருப்பேன். அதுல 2 தடவை என்னன்னா அந்த கோவில் பக்கத்துல தங்கியிருந்தோம். ஸோ அதனால அந்த காம்பவுண்ட் வெளில வந்து அப்படி பின்னாடி போயாச்சுன்னா காத்தியாயனி தேவி கோவில். அது அவளுக்காக தனியா போனதுல 2 தடவை போயிருக்கேன். அவ்வளவுதான். நான் மேக்சிமம் 3 தடவை நான் போயிருப்பேன் அந்த காத்தியாயனி தேவி கோவிலுக்கு. நான் சமயத்தான் சொன்னேன், நீங்க பார்த்துட்டு தானே இருக்கு, எங்க டைம் இருக்கு? எந்த கல்லியில போறோம், லெஃப்டா ரைட்டா ஒவ்வொன்றத்தையா பார்த்து ஓடிட்டே இருப்போம், காட்டிகிட்டே இருப்போம். இன்னும் ஒண்ணுமே காட்டிலே தான் தோணும். இவ்வளவு தூரம் வந்திருக்காளே, எவ்வளவு முடியுமோ காட்டலாம், இதுக்கு மேலே எங்க ஓட முடியும்? ஸ்கேட்டிங் பண்ண போனா கூட நடக்காதுங்க, அதுக்கும் வழி கிடையாது. அவ்வளவுதான். அத்தனை மேல பறக்கலான்னு பார்த்தா குரங்கு விட்டு பிடிச்சிடும், அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இதுக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கணும், இதுக்கு நடுவில் தண்ணியை குடிக்கணும், எல்லாம் அப்படியே ஓட்டம் சாட்டம் தான். ஆனா என்ன பார்த்தா ஏதுவான ஒரு சந்தோஷம் மட்டும் வந்துடும். அந்த பிருந்தாவனத்தினுடைய பலம். இவ்வளவு கோவில் பார்த்தேனா இல்லையா, நீ லிஸ்ட் எல்லாம் போடுற சந்தோஷம் என்னமோ தெரியாது. ஏன்னா இவ்வளவு கிருஷ்ணன் இல்லை, ஒரு கிருஷ்ணனே ஆனந்தம். இவ்வளவு கிருஷ்ணன். நாம பெருசா அவனுடைய ரூபலாவண்யத்தை எல்லா கிருஷ்ணன் இப்படிதான் நிற்கும். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்று. எல்லாம் ஸ்ரீபஞ்சி இருபது ஒரு காலம் அடக்கி இடுப்பை வளைச்சிருந்து கையை அப்படி வச்சுட்டு ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு எல்லா கிருஷ்ணன் ராதாரமணனா இருக்கட்டும், பாங்கிய பிகாரியா இருக்கட்டும், எல்லா கையிலையும் பார்த்தோன்னா புல்லாங்குழல் இருக்காது. அது பாங்கிய பிகாரி கையில் புல்லாங்குழல் கிடையாது. இந்த பையனுக்கு புல்லாங்குழல் கிடைத்தா எல்லாரும் மயங்கி போயிடுவான்னு வைக்க மாட்டான். ராசலீலா அன்னைக்கு மட்டும்தான் கையில புல்லாங்குழல் கொடுப்பான். அன்னைக்கு மட்டும் தான் புல்லாங்குழல். மற்ற நாள்லாம் கையை பிடிச்சிட்டு வா என்கிட்ட வா இப்படியே தான் கை வச்சுட்டு இருக்கும் பையன்.
இத்தனை கிருஷ்ணன் நம்மளை பார்க்கறதுனால இவ்வளவு பக்தா இருக்கா இல்லையா? கிருஷ்ணனுடைய அனுகிரகம் ராதாவுடைய கிருப்பைன்றதை விட இத்தனை பக்தாவுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட், டோட்டல் சரண்டர் இவாகிட்ட பார்க்கலாம். ராதாராணி பார்த்துக்கிறா, கிருஷ்ணன் பார்த்துக்க. நீங்க பார்த்துருப்பல, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? குட்டி குழந்தையா இருக்கட்டும், வயசானவா, அத்தனை பேர் கையை பிடிச்சி வச்சுருப்பா வயசானவள் அந்த கூட்டத்தில். என்ன தைரியம் அவளுக்கு? ஏடா நான் என்ன ராதாராணி பார்த்துக்கிறா, ஆடிண்டும் பாடிண்டும் கவலையே பட மாட்டா, அவள் உலகமே தனி. இப்போ இந்த ஜனங்களோட இருக்கும்பொழுது நமக்கே ஒரு உற்சாகம் வந்துடும். உற்சாகம். நீ அந்த பொட்டு வைக்கிற எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன பைசா சம்பாதிச்சிட போகிறோம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிடுது, சந்தோஷம் இருக்கணும் இல்லை முகத்தில். எவ்வளோ மல்டி லெவலில் பெரிய மால்லாம் போய் பார்க்குறோம், பெரிய எல்லாரும் அப்படியே ஒரு ஏக்கம் ஒரு தவிப்போட. இங்கே பாருங்க, ஜாலியாக சிரிச்சுண்டு அந்த ஒரு சாய் ஒரு 50 ரூபாய்க்கு எவ்வளோ டைமு. ஆனால் நீ ஹாப்பி. நம்ம புதுசாக வந்திருக்கோம்னு கவலை கிடையாது. அழகாக நம்ம முகத்தை ரசிக்காமல் அவ்வளோ அழகாக போட்டு வைக்க முடியாது. மேக்கப் போடணும்னா முதல்ல ரசிக்க, ஐயோ இதுக்கு முஞ்சுக்கெல்லாம் போட்டு தர வேண்டியிருக்கேன்னு நினச்சா வராது. அது எவ்வளோ ரசனை. இந்த இடத்துல எப்படி வைக்கலாம், இந்த இடத்துல எப்படி வைக்கலாம். நமக்கு இருக்கிற முகம் இவ்வளோதான், ஒரு ஜான் தான். இதுக்குள்ள என்ன அழகா பண்ண முடியும்னு ரசிக்க முடியும்னு அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் ராதாராணியும் கண்ணனும் இருக்கா. அவளுக்கு இது என்னடா இது பைசாக்கு மேக்கப் போடுறதா நம்ம பார்த்துருப்போம். இங்கே பைசாக்கு மேக்கப் போடுறவா கிடையாது, தட்சிணை, அவ்வளோதான். அப்போ அவ்வளவு சிரேஷ்டம். அப்போ அதனால தான் இங்கே அந்த காத்தியாயினி தேவி பார்க்கலாம். நமக்கு டைம் இல்லை, இல்லாட்டி திரும்பி வாங்கோ. திரும்பி நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஒரு தடவை 5 நாள்லாம் ஒன்றும் பார்க்கலாம் முடியாது. ஏதோ தொட்டு இப்படி காட்ட முடியும், அவ்வளோதான். பிருந்தாவனத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இல்லை, இனி அவ்வளோதான். அது தானே அது அந்த வியாதி வந்துடும். பிரஜபூமி போகலாமேனா நானும் வந்துட்டே தான் இருக்கேன். நானும் எல்லாம் பார்த்தாச்சுன்னு உட்காரல. யாரானா ரைட் வா போகலாம், யாராவது கேட்டால் போதும், அவ்வளோதான். கேட்கலாம் நான் மட்டும் உட்காந்துட்டு இருப்பேன். நமக்கு பிரச்சனையும் கிடையாது. நான் பாடு வருவேன், ரூம் எடுவாசம் இப்படி கை காட்டின ஒரு ரவா தோசை ஒரு காஃபி கொடுப்பான், சாப்பிட்டுட்டு நான் பாடு சுற்றின்னு கிடப்பேன். இத்தனை வருஷம் வந்துட்டேன், எவ்வளோ தடவை வந்திருக்கேன். இப்படியே நான் பாடு இன்னைக்கு இப்போ பிருந்தாவனத்தில் இருக்கேன், பகவத் கிருத், அவ்வளோதான். நான் பாடு கலைவேன். இந்த வீதிகளில் போகலாம், அந்த வீதிகளில் போகலாம், அப்படி கையாட்டிகிட்டே போவேன். முன்னாடி போயிட்டு இருக்கேன், கையாட்டி இதே தான் வேலை, இப்படி கையாட்டிகிட்டே போயிட்டு இருப்பேன், அவ்வளோதான். இப்படியே தான் போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு இதெல்லாம் காப்பி சந்தோஷம், கிருஷ்ணா இவெல்லாம் வந்திருக்கா, அவ்வளோதான். இப்படியே அலைஞ்சிட்டே வீதியாக அலையிறது ஜாலியாக, அவ்வளோதான். இப்போ காத்தியாயினி தேவியினுடைய முடி விழுந்த இடம் பிருந்தாவனம். இனிமேல் முடி விழுந்துடுத்தே நான் காத்தியாயினி தேவி நினச்சிக்கோங்க. விழுந்தது பிருந்தாவனத்தில் தான் அவளுக்கு முடி விழுந்தது. ஒரு சக்தி பீடம் இந்த பிருந்தாவனத்திலையும் இருக்கு. இப்படி இன்னைக்கு ஒரு பிருந்தாவன பரிக்கிரமா, ஒரு இடத்துல பரிக்கிரமா மாதிரி தான். இப்படி ஏறினோம் இறங்கினோம், எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ ஹார்ன் சப்தம். அவளை அப்படியே வண்டி ஓட்டிட்டு ஜாலியாக அப்படியே இருக்கா, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும், ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடந்துப்பா. இப்படி போகும். இன்னைக்கு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். சுவாமி நல்லா வச்சுக்கா, பி தேங்க்ஃபுல், இவ்வளோதான் லைஃப். நாளைக்கு இருந்தால் பார்த்துப்போம், அவ்வளோதான். சரி போயாச்சு, என்ன பண்ணுவோம், அவள் பார்த்துப்பா. நம்ம போனதுனால அதுவும் நிற்க போகிறது கிடையாது. யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் அடுத்த வேலை பசிக்கிறதுனா அவள் ஆக்கி சாப்பிட அவளுக்கு தெரியும். இல்லாட்டி ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோவில் வாங்கி சாப்பிட அந்த காலத்து பசங்களுக்கு தெரியும். எத்தையோ நம்மளை நம்பி தான் உலகம் நடக்கலாம் ஒன்று நினச்சிடாது. இன்றைக்கி இத்தனை வண்டி ஓடுறது, பல வண்டியை கேட்குறோம், அவ்வளோ தூரம் போக முடியாதுன்றோம். ஒரு இடத்த இறங்கினோம், கொஞ்சம் தூரம் நடந்தோம், திருப்பி இன்னொரு வண்டியை பிடிச்சோம், அவ்வளோதானே. அதான் லைஃபு. அதுக்காக என்ன வயிற்றுக்கு சாப்பிடாமல் இருந்துட்டோமா, அப்படி சாப்பிட்டு சாய் குடிக்காமல் தான் இருந்தோமா? அதுவும் இல்லை, எதையுமே விடலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சாப்பாடோ சாய் குடிக்கிறதோ கலாட்டாவோ சிரிக்கிறதோ இது எதுவுமே பக்திக்கு பிரச்சனை பண்ணலையே. பக்தியில் அவனே சீரியஸாக இப்படி கை கூப்பிகிட்டே இருக்கணும். நம்ம எத்தனை பேர் கையை கூப்பியிருப்போம், கோவிலில் வேணால் கை கூப்பியிருப்போம். இப்படியே கையை கூப்பின்னு யாராவது நீங்கள் பார்த்தல பிருந்தாவனத்தில். ஆனால் வாய் மட்டும் ராதே ராதே நாம ஜபம் பகவான் இருக்கு, அவ்வளோதான். அப்போ உங்கள் வேலைகளை பண்ணுங்கோ, கடமைகளை பண்ணுங்கோ, பகவான் இருக்கான், வழி காட்டான். இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம். தெரிஞ்சதை பண்ணுவோம், தப்பாக இருந்தால் திருத்திப்போம், இவ்வளோதான். மேக்ஸிமம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. தப்பாக இருந்தால் திருத்திப்போம், தப்பு அனுபவமாக அடுத்த வாழ்க்கை சொல்லுவோம். வேண்டாம் நான் மாட்டிருக்கேன், நீ மாட்டிக்காத, அவ்வளோதான். அதனால் நிறைய நாமஜபம் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்கோ. ஸோ இன்னைக்கு இப்படி இந்த பிருந்தாவன வாழ்க்கை, மீதி நாளைக்கு. ராதே கிருஷ்ணா.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो आज की आनंद की जय। राधे कृष्णा।